Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்தலாம். ஸோ இப்போ தான் முதல் முறை நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 925 சரிங்களா. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 925 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வந்து ஒரு ரிசல்ட் வச்சுருக்கான். ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம நாளைக்கான ரிசல்ட் என்ன நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பல கணிப்புகள் எடுத்து கொடுக்குறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் எதையுமே பண்ண முடியாது நண்பா, சரிங்களா. ஸோ கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்மளால் முடிஞ்சது நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல நண்பா. ஸோ யாருக்காவது சார்ட் எங்கே தரமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ரெகுலராக பக்காவாக பட்ட மாதம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 925 நம்ம வந்து கேமில் கொடுத்துருந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல் போர்டு 5 சரிங்களா. ஆல் போர்டு 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு வெற்றி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெற்றிகள் அப்படின்னு எடுத்துக்கிறது ஒன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமையுமே ஒவ்வொரு பேட்டர்னில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. இன்றைக்கான பேட்டர்னால் நமக்கு இந்த கெஸிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டப் ஆகிருக்கு, சரிங்களா. பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெற்றிகள் வருது, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டத்தை நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் நல்ல ஒரு வெற்றி எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 20 சரிங்களா, 20ஆம் தேதி நமக்கு பாக்கியதரா 63வது ரா சரிங்களா. 20/7/26 பிடி சரிங்களா. 63வது ரா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நண்பா, சரிங்களா. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கலாம். ஸோ யாருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா. சின்ன வெற்றிகள் நிறைய எடுக்கிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கேமை நம்ம இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நிறைய வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்து வின்னிங் வந்து வாங்க முடியும். கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷனையுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா. கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய வந்து கொஞ்சம் கேமை மாற்றி விட்டுட்டோம், சரிங்களா. இதுக்கு மேலே அப்படி விடுற மாதிரி நமக்கு ஐடியா கிடையாது நண்பா. ஸோ நிறைய வந்து நமக்கு சப்போர்ட் வந்து கிடச்சிட்ருக்கு. உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே நன்றி நண்பா, சரிங்களா. சார்ட் யாராவது கிடச்சா கூட சொல்லுங்கள். ஸோ எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்க பயன்படுத்திக்கிறேன். ஸோ வாங்க நண்பா, நாளைக்கு நான் ஏபிசிக்கான கணிப்புகளை பார்த்துக்கலாம். ஸோ நண்பா சிங்கிள் போர்டில் ஏபிசி சரிங்களா. ஒவ்வொரு போர்டுலேயும் ஒவ்வொன்று எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருது, என்ன மாதிரி கால்குலேஷன் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ நமக்கான கால்குலேஷன் இது தான், சரிங்களா. நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ரிடிக்ஷன் வருது நண்பா. நமக்கு வந்து சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் வந்துருக்கு. ஸோ இதை எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கேமில் எடுத்து வைங்க நண்பா, இல்லை அப்படின்னா வேண்டாம், சரிங்களா. ஏன்னா கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரூபாயுமே கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த சம்பாதிக்கிற அந்த தொகையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது. ஸோ கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு வெற்றிகளை எடுத்துடலாம், சரிங்களா. இதோடு நம்ம நின்று போயிடுறது கிடையாது. ஆட்டம் நிச்சயமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நிற்கும், சரிங்களா. அன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறதையும் சொல்லுங்கள். நானும் எனக்கு என்ன கெஸ்ஸிங் வருது, நான் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 2 பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு ஆட்டம் நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்பா, சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கேம் ப்ளேவோ நமக்கு என்ன ப்ரிடிக்ஷனோ 2மே மெர்ஜ் பண்ணலாம். நிச்சயமாக சிறப்பாக நிறைய வெற்றிகள் எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கும் நிச்சயம் அதே நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகள் நிரந்தரம் எடுத்து நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம். ஸோ நாளைக்கான ஆல் போர்டு சரிங்களா. நம்ம 7, 5 மற்றும் 8 கொடுத்துருக்கோம்பா. ஸோ பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மற்றும் 2 கொடுத்துருக்கோம். சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மற்றும் 7 கொடுத்துருக்கோம்பா, சரிங்களா. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு. ஸோ ஆலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பேர் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம் நண்பா, சரிங்களா. எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையான ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் வெற்றிகள் வரும். ஸோ முழுமையாக நான் ஸ்ட்ராங்காக எடுக்கிறப்போ உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை வந்து தவிர்த்துட்டு நம்ம அடுத்த நாளுக்கான வெற்றியை கூட நோக்கி நம்ம போகலாம், சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்து வைங்க, அப்படின்னா வேண்டாம் நண்பா. ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம செலவு பண்ணுற காசுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே போடாதீங்க நண்பா. மேலும் நாளை ஒரு சூப்பரான கேள்விக்கான கெஸ்ஸிங்கில் மீண்டும் சந்திக்கலாம்.